கனேமுல்ல சஞ்சீவ அவர்களை படுகொலை செய்த பிரதான சந்தேக நபருக்கு உதவியாக இருந்த பெண் தொடர்பாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலைதான் குறித்த பெண்ணின் சகோதரன் மற்றும் தாயை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஜாயில பகுதியில் இருக்கின்ற கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கொழும்பு புதுக்கரை நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ எனப்படுகின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்த நபர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் இலங்கையை தாண்டி சர்வதேச ரீதியிலும் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக மாறியிருந்தது. இந்த சம்பவத்தின் பிரதானமான சந்தேக நபர் சமிந்து எனப்படுகின்றவர். அவர் புத்தளம் பாலாவி பகுதியில் இந்த சம்பவம் நடந்து சில மணித்தியாலங்களிலே கைது செய்யப்பட்டு விட்டார். ஆனால் அவருக்கு உதவியாக இன்னொரு பெண் நீதிமன்றத்திற்குள் சென்றார். அவர்தான் கைத்துப்பாக்கிய பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றத்திற்குள் வைத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணும் சட்டத்தரணி போல உள்ளே நுழைந்திருக்கின்றார். இந்த கொலைக்கான மூளையை அவர்தான் என்று கூறப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் அந்த பெண்ணை போலீசார் தற்பொழுது வரை தேடி வருகின்றார்கள். சுட்டவரை சில மணித்தியாலங்களில் பிடித்த போலீசார் சுடுவதற்கு உதவியாக இருந்த அந்த கொலைக்கு மூலியாக செயற்பட்ட பெண்ணை இதுவரை பிடிக்கவில்லை. அந்த அளவிற்கு தீவிரமாக தேடியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் இந்த சம்பவம் தொடர்பாக சாரதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர அந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட மேலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற பிரதான சந்தேக நபருக்கு உதவிய பெண்ணின் 48 வயதான தாயும் 23 வயதான சகோதரனும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பில் வைத்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முதல் ஒரு செய்தி வெளியாகின்றது. அந்த செய்தியை நாங்கள் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம்.